அண்டாவே வந்து 400 ரூபாய் தான் வரும். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னுடைய கடை பேர் வந்து கீதா மெட்டல்ஸ். நம்மளுடைய கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ ராஜ்மஹால், பழைய சிந்தாமணி தியேட்டர் தான் இப்போ நியூ ராஜ்மஹால் சொன்னாங்க. அந்த பில்டிங்கை ஒட்டினாப்பில் உள்ள சந்து தான் லட்சுபுரம் 7வது சந்து. நீங்கள் அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 6-7 பில்டிங் தள்ளி வந்தீங்கன்னா கீதா மெட்டல்ஸ்னுடைய நம்மளுடைய கடை இருக்கும். அனுபவத்தில் பொறுத்தவரை ஒரு 30 வருட கால அனுபவத்தில் இருக்கும். நம்ம கடையில என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு? எல்லாம் நம்மள உள்ள பாத்திரங்கள் எல்லாமே எவர் சில்வர் பாத்திரங்கள். செட்டிநாட்டுக்கு உண்டான குவாலிட்டி வாய்ஸ்க்கு உண்டான பொருள் தான் நம்மகிட்ட இருக்கும். பஜாரில் வந்து நிறைய கடைகள் இருக்குது, ஷாப் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மகிட்ட உண்டான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தரமான பொருள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு இதாகவே எடுத்து நம்ம பண்ணுறோம். அதனால் தரமான பொருள் வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து தாராளமாக வரலாம். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கும். இப்போ ஹோல்சேலும் ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா. இந்த ஷாப் முழுக்க சில்வர் பாத்திரங்களுக்கான ஹோல்சேல் ஷாப் தான். ஒரு பீஸ் கூட நீங்க டைரக்டாவும் ஆன்லைன்லயும் விசிட் பண்ணி வாங்கிக்கிறலாம். சில்வர் பாத்திரங்கள்ல சிக்கு எடுக்கிற சிக்கு ஊசில இருந்து அரிசி இழக்கிற படி, மொரம், அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மு, தண்ணி தூக்குற குடம், வாளி, சம்படம்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. டீட்டெயிலா என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சைஸ் வாரியாவே பார்க்கலாம். வீடியோவை முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கல்யாண சீர்வரிசை, வளகாப்புக்கு கொடுக்குற தட்டுன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் பல்காக கூட இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். கஸ்டமைசேஷனும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக ஹோல்சேல் வீடியோஸ் அண்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள நம்ம சேனலுக்கு கீழே என்ன மாதிரி வீடியோ அடுத்து வேணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபானா என்ன அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்பூனில் தான் ஆரம்பிக்கும். நார்மலாக வந்து யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான். பட் நல்லாயிருக்கும் குவாலிட்டி பொறுத்தவரை. குவாலிட்டி செம்மையாக இருக்கும். நல்லாயிருக்கும் குவாலிட்டி பொறுத்தவரை நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளதுக்கு இதை விட ரொம்ப ரேட்டு கம்மியாகலாம் சில பேர் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கெலாம் இருக்குது ஸ்பூனு. பட் ஆனால் குவாலிட்டி வாய்ஸ்ன்னு இருக்கிற மாதிரி இருக்காது. இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வாங்கினா எப்பயும் ஒரு 20 வருஷம் ஆனாலும் அப்படியே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். அவ்வளோதான். வர்றது வந்து உங்களுக்கு 12 பீஸ் உள்ள பேக்கேஜ் தான் உங்களுக்கு வரும். அதனால் பெரும்பாலும் வந்து நாங்கள் ரீட்டெயிலுக்கு அனுப்புகிறப்போ ஹோல்சேலில் பொறுத்தவரை பாக்ஸாக தான் வாங்குவாங்க. ரீட்டெயிலில் வந்து எல்லாருமே உடனே வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. 6 பீஸ் வாங்குறாங்கன்னா 6 பீஸ் கொடுக்கலாம். பட் சிங்கிளாக வராது. ஒரு 6 பீஸ் குறைந்தபட்சம். பெரும்பாலும் ரேட்டு சீப்புன்னு பார்க்குறப்ப வந்து ரேட்டு கம்மிக்கு பொறுத்தவரை நம்மகிட்ட தாராளமாக வாங்கிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நல்லாயிருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கும். நல்லா வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சிந்தாமல் கொள்றதுக்கு இருக்கிறதுக்கு வெஞ்சனம் இந்த மாதிரி வச்சு கொடுக்கறது கொண்டு போகிறதுக்கு தாராளமாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த ஐட்டம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிலோ 450 ரூபாங்க. இந்த 450 ரூபா அப்படின்னா ப்ரெஸ்ஸிங்கு, ஜாயிண்ட்லெஸ்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாகவே ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் தான். இது வந்து ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் நல்லா இருக்கும். நல்லாயிருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரெஸ்ஸிங்கு. ஆக்சுவலாக வந்து ஊதுகுழல் இன்னைக்கு உண்டான ஒரு காலகட்டங்களில் கேஸு, இண்டக்ஷன் பேஸ் எல்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் பழைய பாரம்பரியத்துக்கு உண்டான சில பேர் கேட்குறாங்கல்ல, இன்னும் ஒரு இதுக்கு உண்டானதுக்கு சடங்குக்கு வைக்கணும், ஒரு நார்மலாக உள்ள ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பர்பஸுமே தேவைப்படுது. அதனால தாராளமாக வந்து இது ஒரு பர்பஸ். சின்னதுனாலும் நம்ம பழைய பொருள்னாலும் கலைப்பொருள் தான். உண்மை 9ஆம் நம்பர் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு. இது 9ஆம் நம்பரு. ஆமாம். அதாவது 8, 9, 10 மொத்தம் 3 சைஸ் ஆக்சுவலாக இருக்கும். அது சைஸ் என்னன்னா இதுலேயே பொறுத்தவரை கிரேடு பொறுத்தவரை செகண்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி 3 குவாலிட்டி இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே நம்ம கடையில் உண்டான ஒரு விஷயம் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி வந்து வச்சுக்கிறது கிடையாது. ஒன்று ஹை, ஒன்று மிடில், அவ்வளோதான். 2 குவாலிட்டி வைஸ்க்கு வந்து 95 ரூபாய். 9ஆம் நம்பர் வந்து அப்படியே 15 ரூபா கூட. அதுக்கப்புறம் 10ஆம் நம்பர் 15 ரூபா கூட. அவ்வளவுதான். இதுல வந்து ஆக்சுவலா 3 சைஸ் வருது. 8, 9, 10 சைஸ் பொறுத்தவரை மாறுபடும். ஃபினிஷிங் பொறுத்தவரை நல்லா இருக்கும். இத பல்கா எடுக்கையில வெயிட் பேசிஸ் கொடுப்பீங்களா? இல்ல வெயிட் பேசிக் வராது. இது வந்து பீஸ் ஐட்டம் தான். அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. சின்ன குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும், நல்ல ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கணும்ட்டு யாரா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு திங்ஸ் வந்து ஒரு பிளேட்டு, ஒரு கிண்ணம், ஒரு சின்ன டம்ளரு நார்மலா வந்து யூசேஜுக்கு உண்டான ஒரு விஷயமா வந்து கொடுக்கறது எப்பவுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு திங்ஸ்ல இந்த இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸ் கேஜ் உங்களுக்கு கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆமா உள்ள வந்துட்டீங்க பாத்தீங்களா. அழகா வந்து குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து நார்மலா வந்து ஒரு மிக்கி மவுஸ் படம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு திங்ஸ், நல்ல வெயிட்டா இருக்கும். ஆமா வெயிட்மே நல்ல வெயிட். ஆமா. இந்த உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு செட்டு இந்த பாருங்க. இந்த பிளேட்னுடைய முழு ஃபினிஷிங் பாருங்க. ஆல்ரெடி இது நல்லா இருக்கும். இது இங்கே கொடுத்தாலும் அவங்க எப்போ
நீங்க gift கொடுத்தாலும் அதுக்கு உண்டானது நல்ல பொருளை கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ரிட்டர்ன் gift கொடுக்கறதுனா இந்த மாதிரி தாராளமா பாக்ஸாவே நீங்க கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல பெரும்பாலும் யாரும் கொடுக்கறது இல்ல, உங்களுக்கு வேணும்னா போட்டு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, இது அப்படியே gift box மாதிரி இது வந்து ஆக்சுவலா வந்து 330 ரூபாய் பீஸ் செட்டே வந்து உங்களுக்கு வந்து 330 ரூபாய் பிரைஸ். தலடப்பான்றது பெரும்பாலும் வந்து நார்மல் இருக்கும், உங்களுக்கு நார்மலா வந்து மூடி போட்டு டப்பா போட்டு இருக்கும். இது வந்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆமா ஒரு மேல ஆக்சுவலா வந்து இது கண்ணாடி கிடையாது, டோட்டல் ஃபைபர். இது உள்ள என்ன பொருள் வச்சு போட்டிருக்கோம், திங்ஸ் போட்டிருக்கோங்கிறது பார்க்கறதுக்கு உண்டானது. குவாலிட்டி தான் நல்லா இருக்கும், எல்லாத்துலயுமே அப்படி இருக்கும். இந்த பழமை மாறாம கொஞ்சம் அதுல கொஞ்சம் மாடர்ன் இன்க்ரீஸ் பண்ணி. ஆமா, பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் வாங்கிக்கலாம்னா தாராளமா அனுப்பிச்சிக்கலாம். இது என்ன ரேட் வருது? இது வந்து உங்களுக்கு வந்து 550 ரூபாய் வருது. 550. ஆன்லைன்ல இதோட ரேட் இது வந்து இது ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து 550 ரூபாய். இப்போ இந்த ஐட்டம் உங்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 ரூபாய். 750 ஸ்டாண்டோடே வந்துரும். ஆமா, ஸ்டாண்டோட வருதா? இது ஸ்டாண்டோட. இந்த ஐட்டம் வேற, இந்த ஐட்டம் வேற, பட் சைஸ் ஒண்ணுதான். அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது வந்து ஒரு நார்மலா வந்து ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கும், இது வந்து அப்படி கிடையாது, இண்டிவிஜுவலா க்ளோசிங்ல இருக்கு. மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுல போட்டுக்கலாம். உள்ள என்ன திங்ஸ் இருக்குன்றது அப்படியே தெரியற மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. திருகு பேட்டர்ன்ல தான் இருக்கும், நல்லா இருக்கும். பாக்ஸிங் ஏர் டைட்டனா. ஆமா, நல்லா இருக்கும். ஓகே, இதுல இருந்து ஸ்பைசஸ் போட்டுக்கிறதுக்கு ஈஸியா பிக் பண்ற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மசாலாலாம் ஸ்டோர் பண்றதுனா ஏர் டைட்டனாவும் இருக்கணும், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா பாக்குறதுக்கும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டீடைல் பொறுத்தவரை டீடைலுக்கு ஹோல்சேல் ரேட்ல என்ன ரேட்டோ அதுக்குண்டான காஸ்ட்ல நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். பட் எடுத்துரும் அப்படின்னா நம்ம சொந்தமா வந்து தயார் பண்றது சம்படம். ஆமா, இது வந்து நம்ம செட்டிநாடு பக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியா போறோம் நம்ம. அது எல்லாமே வந்து நல்ல தகடு, மூடி கம்ப்ளீட் தெரிக்காம இருக்கிறதுக்காக நல்ல தரமான தகடுல தான் போட்டு போடுறோம். நம்ம மேனுஃபேக்சரிங் பொருள் இது. இது வந்து ஆமா, இது வந்து உங்களுக்கு வந்து 7 கொண்டதா இருக்கும். இதுக்கு உள்ள வேற ஆக்சுவலா இன்னும் ஒரு 4 பீஸ் வேற வரும். இப்போதைக்கு அவைலபிள் ஸ்டாக் இல்லை. குவாலிட்டி பொறுத்தவரை நல்லா இருக்கும். நம்மகிட்ட பொறுத்தவரை நம்ம ஸ்பெஷலுங்கிறது ஒரு பக்கம், சில பேர் ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க ஒழிய அந்த ஸ்பெஷலுக்கு உண்டான குவாலிட்டி வந்து இருக்காது. நம்மகிட்ட குவாலிட்டினா இருக்கும். இப்போ இந்த இதுக்குண்டான மூடி பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பொறுத்தவரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க மூடி இருந்தாலும் சரி, ஏன்னா மூடிக்கு எல்லாமே கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்றதுக்காக நல்ல ஸ்பெசிலிட்டாவே நல்ல நீட்டாவே போடுறோம். சம்படம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வெறும் 50 கிராம் போடுற மாதிரி சின்ன சம்படத்துல இருந்து பெரிய சைஸ் அரிசி பருப்புன்னு கொட்டி வைக்கிற மாதிரி எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. லிட்டுலையும் இந்த மாதிரி பூ டிசைன் வந்துடும், சம்படத்துலேயும் பூவும் இந்த மாதிரி லைனரும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க டிசைன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 390 ரூபா. 390. ஆமாம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எல்லாமே குண்டாஞ்சட்டி தானே. இது மட்டும் ஏன் இந்த 40 ரூபா டிஃபரன்ஸ்னா, சின்ன சைஸ் பொறுத்தவரை லேபரு அதுக்குண்டானது கொடுத்தா தான் சின்ன சைஸ்ல வேலை பார்ப்பாங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஸுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு குண்டா சட்டிலையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. சைஸஸ் காமிக்கிறே பார்த்துக்கோங்க. அதாவது வெட்டிங் பராத்து கல்யாணத்துக்கு உண்டான அழைப்பதல்னு சொல்லி கொடுப்போம். அழைப்பதலுக்கு உண்டான இது வந்து வெயிட்டான திக்னஸ். இது தாராளமாக உங்களுக்கு வந்து 350 கிராம் 380 கிராம் வரும். இப்போ எல்லாருமே வெயிட்டாக வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கஸ்டமர் பொறுத்தவரை ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை பார்க்க பெருசாக இருக்கணும், ஆனால் ரேட் கம்மியாக சீப்பான 20 ரூபாலேருந்தே இருக்குது. அதில் இந்த 20 ரூபாயில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பிளேன் சீல் 3 கேட்டகரி வரும். இது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து வெயிட்டான ஒரு திங்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த இதில் பொறுத்தவரை இது வந்து உங்களுக்கு வந்து 380 கிராம் வருது உங்களுக்கு. இப்போ இதே சேம் சைஸ் தான், இதே சேம் சைஸு, இதே சேம் சைஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 180 கிராம் தான் வருது. ஓகே, அதாவது சேம் சைஸு, ஆனால் 180 கிராம் வர்றப்ப உங்களுக்கு வந்து லைட் வெயிட். எல்லாருமே வந்து வாங்க மாட்டாங்கல்ல, வேணும்னு சொல்லி கேட்கறாரு கொடுக்கலாம். ஆமா, இதுல நடுவுல ஸ்பேஸ் இருக்கிறப்ப ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா, இன்விடேஷனுக்கு வந்து அழைப்புதல் பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அழைப்புதல் மாதிரி திருமண அழைப்புதல் சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஒரே ஒரு பீஸ்க்கு மட்டும் பிரிண்டிங் சார்ஜபிள் மட்டும் 5 ரூபாய் தான். 5 ரூபாய். ஆனா இது எவ்வளவு ரேட்? இந்த பிளேட் இது ஆக்சுவலா வந்து கிலோ ரேட் தான். உங்களுக்கு வந்து கிலோ 340 ரூபா. 340. உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிளாட் அடுக்குன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு பொறுத்தவரை. இது வந்து இண்டக்ஷன் பேசிக்கலி யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது செட்டிநாட்டு பக்கம் வந்து நிறையா விரும்புவாங்க. சிங்கிள் பீஸாக வந்து ஒரு 200 பீஸ் வேணும் 300 பீஸ் வேணும்னு சொல்லி நிறையா அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து அழைப்புதல் கிஃப்டாகவே கொடுப்பாங்க.
அந்த மாதிரி பர்பஸ்னாலும் நம்ம சிங்கிள் பீஸ்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 14 பீஸ் இருக்கும். இது இருக்கையிலே சின்ன சைஸு. உங்களுக்கு அப்படியே பின்னாடி வாங்க உங்களுக்கு சைஸ் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து 14 பீஸ் இருக்கும் செட்டு. இருக்கையிலே சின்ன பீஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதில் மொத்தம் உங்களுக்கு வந்து 14-15 பீஸ் இருக்குது. சரிங்களா? இது ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் சொருதுக்குன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் செட்டிநாட்டு பக்கத்தில் வந்து அதிகமாகவும் சரி இந்த பக்கமும் எல்லா பக்கமுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். இந்த ஐட்டம் பொறுத்தவங்க வந்து கிலோ வந்து 340 ரூபா கிலோ ரேட். 340 ரூபா தான் கிலோ ரேட்டு. இதில் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் 12 சைஸ் இருக்குது. 12 சைஸ். இதுதான் ஸ்டார்டிங். இந்த சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 400 கிராம் வரும். கிலோ 300 அப்படி கால்குலேஷன் வச்சாலும் என்ன வெயிட்டுக்கு உண்டான வேரியேஷன் தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. 12 சைஸ் இருக்கு. இப்போ இந்த ஐட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மூடி பக்கெட்டுன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் சாம்பார் வலி சொல்லுவாங்க. நார்மலாக மூடி இல்லாமல் இருந்துச்சுன்னா சாம்பார் வலி, மூடி இருந்ததுன்னா மூடி பக்கெட்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஏன்னா ஒரு முறுக்கு அதிரசம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸுக்கு உண்டான அவசியம் இந்த பானை இந்த தூக்கு பொறுத்தவரை அவசியம் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இது வந்து கிலோ ரேட்டு தான். இதில் வந்து உங்களுக்கு வந்து 8, 9, 10 மொத்தம் 3 உள்ள சைஸ் இருக்கும். 3 சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வெயிட்டுக்கு உண்டான காசு தான் 375 கிலோ ரேட்டு. 375. இது வந்து ஆக்சுவலாக ட்ரம்முங்க. அரிசி ட்ரம்முன்றலாம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுன்னா இது சொருகு ட்ரம்முன்னு சொல்லுவோம். இப்போ ஆயில் கடை இந்த மாதிரி கடையிலலாம் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி கடைகளில் வச்சுருப்பாங்க. இது தாராளமாக வந்து இது மொத்தம் ஒரு 7 சைஸ் வரும். இருக்கையிலே சின்ன சைஸ் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறது. ரெண்டாவது இதில் இன்னொரு பெரிய மெயின் விஷயம் என்னென்னா நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கம்பியாக இருந்தாலும் சரி, கீழே உள்ள கம்பினாலும் சரி, பியூர் எஸ்எஸ் கம்பி தான் வச்சுருப்போம். ஆமாம். வெயிட்டு நார்மலாக வந்து பெரும்பாலும் எல்லாரும் வச்சுட்டாங்கன்னா நாடு வந்து துருப்பிடிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்மகிட்ட வராது. ஏன்னா பியூர் எஸ்எஸ் பெரும்பாலும் பிளாஸ்டிக்கில் இன்னைக்கு உண்டானதில்லை. ரேட் சீப்பாக நான் காசுன்னு பிளாஸ்டிக் பார்க்குறாங்க. நல்ல உழைப்பு இருக்கணும், நல்ல பொருளாக வாங்கணும் அப்படின்னா முறம்னு சொல்லுவோம் நம்ம. இதை வந்து அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் அரிசி அரைச்சி கூட போடுவாங்க. அரிசிக்கு சொலகு மாதிரி யூஸ் பண்ணுற ஆளும் இருக்காங்க நிறையா. அந்த நல்ல வீட்டுக்கு நல்ல பொருளாகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருளாகவும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வருது 2ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு, 4ஆம் நம்பரு, 5ஆம் நம்பரு, இந்த ஒரு 4 சைஸ் இருக்குது. இது வந்து காரைக்குடி பக்கத்தில் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கிறது வந்து பானாகெட்டின்னு சொல்லுவோம். செட்டிநாடு பக்கம் வந்து நல்லா அதிகமான ஃபாஸ்ட் மூமெண்ட்டு. இந்த பொருள் இல்லாமல் செட்டிநாட்டு இதில் எங்கேயுமே கிடையாது. சுடுவதுக்கு அதுக்கப்புறம் இந்த பொருள் தான் இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுவும் வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து எஸ்எஸ் கம்பி தான் இருக்கும். எஸ்எஸ் கம்பி தான், துருப்பிடிக்காது. குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். நல்ல வெயிட்டு. இதில் சில பேர் வந்து கேட்குறாங்கனாலும் சிங்கிள் பீஸ்னாலும் இப்போ டைமிங் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா நிறைய பீஸு ஏதாவது ஒரு கம்மியாக ஒரு 100 பீஸ்க்குள்ளனாலும் ஒரு டைமிங் வேணும். நிறைய பீசஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக டைமிங் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். காரைக்குடி பக்கம் பொதுவாக வந்து நம்ம ஏரியாவில்ன்றதை விட இங்கே மதுரை பக்கத்தில் விட யூஸ் பண்ணுறதை விட காரைக்குடி இந்த பக்கத்தில் வந்து இந்த கொட்டான்னு சொல்லுவோம். இது ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷனில் அரிசி கொட்டான்னு சொல்லி இங்கிட்டு சில பேர்ல யூஸ் பண்ணுறாங்க. வந்து அரிசி போட்டு தான் கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம எஸ்எஸ்ல போட்டு கொடுக்குறோம் நம்ம. ஆமாம். இது வந்து செட்டிநாடு பக்கம் நல்லா போகிற ஒரு ஐட்டம். இது இல்லாமல் யாரும் அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா சீருக்கு வைக்கிறது, சீருக்கு வந்து தாராளமா கொடுவாங்க. நல்லா அருமையா இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ 500 ரூபாய். கிலோ 500 ரூபாய். அந்த பெரிய சைஸ். இதுல ஆக்சுவலா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 சைஸ் வரும். இதுல வந்து மொத்தம் வந்து ஒரு 9 சைஸ் வரும். 9 சைஸ் வரும். உங்களுக்கு நம்ம வேணுங்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆக்சுவலா வந்து பியூர்ல ஸ்டீல் ஐட்டம். ஸ்டூல் ஐட்டம்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாக. முக்காலின்னு சொல்லுவோம். முக்காலின்னா 3 தான் இருக்கும். இது வந்து 4 கால் இருக்கும். ஏன்னா ரெண்டாவது யாருனாலும் உட்காந்து பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அவ்வளவுதான். இது நல்லா இருக்கும். இது வந்து உட்கார்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் ஒரு பூஜை ரூம்ல ஓரளவு கொஞ்சம் சாமி படம் கொஞ்சம் நல்லா வைக்கிற மாதிரி உண்டான விஷயமா இருந்தாலும் தெரியாத அளவுக்கு நீட்டா இருக்கும். குத்து விளக்கு இதெல்லாம் வச்சு தாராளமா வச்சுக்கலாம். இது வந்துட்டு கிலோ கணக்கு தான். இது வந்து இருக்கும். என்ன வெயிட்டுக்கு உண்டானது தான் நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. கிலோ வந்து உங்களுக்கு வந்து 350 ரூபா. கிலோ 350.
நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்சாலும் ஒரு பக்கம் இருந்தாலும் மதியானத்துக்கு சாப்பாடுக்கு அரிசி எடுக்கிறதுக்கு உண்டான தேவைப்படுற மெயின் விஷயமே வந்து படி தான். ஒரு படியாக இருந்தாலும் சரி, அரைப்படியாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துக்கு தகுந்தவாறு உண்டான யூசேஜுக்கு உண்டான அளவு படி இல்லாமல் கையில் அள்ளி யாரும் போட மாட்டாங்க. அதனால் இதில் வந்து சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. கால்படி இது மொத்தத்தில், அதாவது என்னென்னா சாட்டா ஒரு படி, அரைப்படி, இது ஒரு படி, இது வந்து உங்களுக்கு வந்து அரைப்படி, அப்புறம் வந்து இது வந்து காப்படி, அதுக்கப்புறம் இது வீசம்படி, அது வந்து அரைக்காப்படி. இந்த மாதிரி 5 சைஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா தேக்ஸான்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து சைஸ் சின்ன சைஸ்லேருந்து மொத்தம் ஒரு 6-7 சைஸ் இருக்குது. ஒரு ஆக சிறுசு அந்த சின்ன சைஸ் காக்கில் இருக்குது. இது வந்து குண்டு பானைன்னு சொல்லுவோம். அதாவது இது பால் காய்ச்சறதுக்கு உண்டான தேவைப்படுறது வந்து சைஸ் தேவைப்படுறது. இல்லை ஒரு 5 சைஸ் இருக்குது. 350 கிராம்லேருந்து 450, 550, 650, 750, 950, இப்போ ஒரு 5 சைஸ் இருக்குதுல்ல. இதே மாதிரி இந்த தேக்ஸாலையும் பொறுத்தவரை ஒரு 5-6 சைஸ் இருக்குது. சரிங்களா? இந்த இது பொறுத்தவரை இருக்கிறதே ரொம்ப சின்ன சைஸு. அதாவது தேக்ஸா பால் காய்ச்சறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஃபேமிலிக்கு உண்டான தேவைப்படுறதுக்கு உண்டானாலும் இது நல்லாயிருக்கும். அதாவது இது காரைக்குடி பக்கத்தில் பொதுவாக சொல்கிற வந்து தெக்லூர் பானைன்னு சொல்லுவோம். ஆமாம், காரைக்குடி செட்நாட்டு பானைன்னா இந்த பானை தான், வேறு பானை சொல்ல மாட்டாங்க. இந்த சைஸ் பொறுத்தவரை சின்ன சைஸ்லேருந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா ஒரு 7 லிட்டர் பிடிக்கும். இதில் வந்து மொத்தம் 5 சைஸ் இருக்குது. ஒரு 850 கிராம், ஒரு 850, 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 சைஸ் இருக்குது. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற அளவு கூட இருக்குது. இருக்கிறதே பெரிய சைஸ். அந்த சைஸ் கூட வெயிட் பேசிக் தான். கிலோ வந்து 430 ரூபா கிலோ ரேட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைஸ் பொறுத்தவங்களுக்கு வந்து கிலோ ரேட்டு தானே. இது வந்து உங்களுக்கு 900 கிராம் கிலோ ரேட்டு. ஆக்சுவலாக என்னன்னா உங்களுக்கு வந்து 900 கிராம் வரும்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு 390 கிராம் வரும். 900 கிராம் நல்ல வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும், ஹெவி வெயிட்டா இருக்கும். இதுல பொறுத்தவரை 5 சைஸ் இருக்கு. இது பிளேனா வாங்கினீங்கன்னா தான் பெரும்பாலும் இதா இருக்கும். இதுல சில பேர் இன்னைக்கு இந்த பக்கத்துல கொஞ்சம் மாதிரி கோடு மாதிரி போட்டு கேட்டாங்கன்னா ஒரு 10 ரூபா எக்ஸஸ் அவ்வளவுதான். அந்த மாதிரி வரும். ஆமா, இல்ல ஆக்சுவலா வந்துங்க குடன்றது எல்லாருமே தயார் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்கு இல்லைன்னு சொல்ல. நம்மகிட்ட உண்டான ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பொருள் பொறுத்தவரை. இந்த ஃபினிஷிங்கு, ஏன்னா நம்ம எல்லாம் அனுப்புகிறதே வந்து காரைக்குடி இந்த பக்கம் அனுப்புறதுனால குவாலிட்டி தான் அங்கிட்டு விரும்புறதுனால பெரும்பாலும் நம்மள அந்த பொருள் இருக்கும். பொருள் வெல்டிங்லேயே பாருங்களேன், வெல்டிங்கே உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. அந்த ஃபினிஷிங் இருக்கும். ரெண்டாவது வந்து நல்ல ஃபினிஷிங் இருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு உண்டான வாங்குறாங்க அப்படின்னா பேர் சொல்கிற மாதிரி உண்டான ஒரு பொருளாக இருக்கணும்னு நம்மகிட்ட இருக்கும் தாராளமாக. இந்த ஃபினிஷிங் இருக்கும். லைட்டாக நம்ம இதில் இன்னொரு விஷயம், ஒரே ஒரு இது சொல்கிறேன். இந்த குடத்தில் பெரும்பாலும் முன்னாடி நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக இரும்பு நிறைய வைப்பாங்க. நம்ம அந்த பண்ணுறதில்ல. இது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி மோக்கையில கூட கையை கூட கீக்காது. இல்லை நல்லா இருக்கும். ரெண்டாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் சும்மா லேசாக சலசலன்னு கேட்கணும். தண்ணி குழந்து நடந்து போனாலும் சலசலன்னு கேட்கணுன்றக்காக சும்மா ஒரு 10 கிராம் மட்டும்தான் சலங்கை மட்டும் போட்டுப்போம். நம்ம பால் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி சும்மா சலசலன்னு கேட்கணுன்றக்காக தான். பொருள் பொறுத்தவரை நல்லாயிருக்கும். இதில் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 5ஆம் நம்பர்னு இருக்குது. இயற்கையிலே வந்து 3ஆம் நம்பர்லேருந்து 6ஆம் நம்பர் வரை இருக்குது சைஸு. இப்போ இந்த சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 110 ரூபா வரும். 110 ரூபா. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். 110 ரூபா ஸ்டார்டிங் 3ஆம் நம்பரு. அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் எடுத்தோம்னா ஒரு 15 ரூபா 15 ரூபா வித்தியாசம் வரும். 110, 125, 140 அப்படி சைஸ் வாரியா போகும். பொருள் பொறுத்தவரை நல்லா இருக்கும். 15 ரூபா தான். பியூர் எஸ்எஸ் நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து காய் சீவல் தானே. இது காய் சீவல். இது எல்லா பர்பஸ்க்குமே ஆயிக்கிறோம். இதோட ரேட்லாம் பீஸ் ரேட்டா? இந்த இது பொறுத்தவரை 75 ரூபா வரும். 75 ரூபா பியூர் எஸ்எஸ். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இல்ல இரும்பு இந்த மாதிரி துருப்பிடிக்கிறது. ஏன்னா பெரும்பாலும் இது யூஸ் பண்றதே வந்து சமையல் ரூம் பக்கம் தான் அதிகமா தண்ணி புழங்குற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்ப நல்ல துருப்பிடிச்சிடும். இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குனால லைஃப் லாங் வந்து நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 450 ரூபா கிலோ ரேட். ஒரு கிலோ 450 ரூபா. 425 கொடுத்துடலாம். 425 இந்த ஐட்டம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. இந்த ஐட்டம் 425. இது வந்து ஒரு 10 ரூபா கூட வரும். 435. ஆமா, இப்போ கணம் வந்து நல்ல கணம். ஆமா ஆமா ஆமா. இப்போ இந்த ஐட்டம் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து 475 ரூபா. இந்த ஃபேன்சி குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா 475. இந்த ஃபேன்சி குவாலிட்டி இதுக்கு தான்.
நல்லா இருக்கும். எத்தனை பீஸ் கேட்டாலும் இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு உடனே வந்து கொடுத்துருவாங்க. இங்க டிஸ்பிளே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்ல கூட. இது வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரம்முன்னு சொன்னோம் பாத்தீங்களா, முதல்ல செட்நாட்டு ட்ரம்முன்னு சொன்னோம். ஆமா. இது வந்து குவாலிட்டி வைஸா உண்டான ஒரு ஐட்டம். அந்த ஐட்டம் இது வந்து நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வந்து எல்லாமே அது வந்து மேல சுடு மூடி மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து மேல சம்பள மூடி பேட்டர்ன்ல இருக்கும். நல்லா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அரிசி மாவு இதெல்லாம் கொட்டி வைக்கிறது, தாராளமா பருப்பு அரிசி இந்த மாதிரி கொட்டு வைக்கிறதுக்கு உண்டான பர்பஸ்க்கும் நல்லா இருக்கும். ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி டபுள் சைடட் ரெண்டு ஹேண்டில். பக்கமுமே கைப்பிடி வந்துரும் உங்களுக்கு, பர்பஸ்க்கு யூஸ் ஆகிக்கும். ஓ கைப்பிடியோடே வருது. கைப்பிடியோட வருது. ஃபினிஷிங் ஏர் டைட் நல்லா இருக்குமானா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். குவாலிட்டி பொறுத்தவரை அந்த 475 ரூபா. 475 பேபின்றதுனால. இதுக்கு அடுத்த சைஸ் நீங்க எடுத்துட்டோம்னா இதா இருக்கு பாருங்க, இந்த போட்டோ இந்த பாத்தீங்களா, இதுல வந்து கம்மி 450 ரூபா கிலோ ரேட்டு. ஆனா ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இந்த ஃபினிஷிங் தான் இருக்கும். சைஸ் கூட கூட இந்த ரேட் மட்டும் குறையுது. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வெயிட்டோ வெயிட்டுக்கு உண்டானது மட்டும் தான். ரெண்டு பக்கம் போற நல்ல சிங்கிள் பீஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் சரி, வளகாப்பு இந்த மாதிரி உள்ளதுக்கு தாராளமா பேர் போட்டு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். குவாலிட்டி பாத்தீங்களா இந்த இருக்கும். கம்ப்ளீட்டாவே வந்து நல்ல தரமான தரத்துல தான் நம்ம போடுறோம். இதுல வந்து சைஸ் இந்த பெரிய சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 200 கிராம் வருது சைஸ். இதுக்கு அடுத்து 160 கிராம் சைஸ் வரும். இந்த ஃபினிஷிங் பாத்தீங்களா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பெரும்பாலும் காரைக்குடி பக்கத்துல வந்து சிங்கிள் பீஸுக்கு நல்லது கெட்டது எல்லா பர்பஸுக்குமே வந்து வாங்காம இருக்க மாட்டாங்க. எல்லாம் அந்த பக்கத்துல வந்து 500 பீஸ் 2000 பீஸ் கிஃப்ட் வந்து வாங்குவாங்க தாராளமா. 2000 பீஸ் ஃபங்க்ஷனுக்குனாலும் இது இல்லாம வாங்க மாட்டாங்க. ஆமா, இது இந்த சைஸ் பொறுத்தவரை 120 கிராம் 120 160 190 3 சைஸ் இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ 450 ரூபா. கிலோ 450 ரூபா. ரேட் பாக்ஸ் பெரும்பாலும் வந்து எல்லாருமே வெயிட்டுங்கிற கான்செப்ட்ல வாங்குறாங்க, லைட் வெயிட்டாவும் வாங்குறாங்க. இது காம்ப்ளிமெண்ட்ஸ் கான்செப்டுக்கு நிறைய பேர் வந்து வளகாப்பு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டு கொடுக்கணுன்ற மாதிரினா தாராளமா வந்து இந்த ஸ்பேஸ்ல பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு அழகா போட்டுட்டு கரெக்டா ஒரு பையில கேரி பையில போட்டு கொடுக்குறப்போ வந்து ஞாபகார்த்தமாவும் இருக்கும், நல்ல பொருளாகவும் கொடுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு லைட் வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ இந்த பேசிக் எடுத்தோம்னா இதுல வந்து ஸ்டார்டிங் எடுத்தோம் ரேட்டு அப்படின்னா 35 ரூபா 45 ரூபா 55 ரூபா. 35 45 55. ஆமா, மூணு சைஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நம்ம வந்து கிலோ ரேட்ல தான் கொடுக்குறோம். கிலோ 430 ரூபா தான் கிலோ ரேட். ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். இப்போ இது வந்துட்டு வேற ஒரு டிஃபன் பாக்ஸ். இது வந்து நல்ல குவாலிட்டியில் நம்ம வீட்டு பர்பஸ்க்கு நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறா இருந்தால் பெரும்பாலும் நல்ல ஏலம். இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நானா சொல்றதுங்கிறத விட இப்போ தங்கத்தில் வந்து 916 ஹால்மார்க் சொல்கிறோம், நார்மல் டச்சு கம்மின்றது சொல்கிறோம். ஹெச்ஓடி மாதிரி உண்டான ஒரு குவாலிட்டினா இந்த குவாலிட்டி பொறுத்தவரை நீங்கள் நம்பி வாங்கலாம். சரக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு நீங்கள் வாங்கினாலும் 10 வருஷம் கழிச்சு வாங்கினாலும் இந்த ஃபினிஷிங் அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கு. அந்த ஒரு மாற்றத்துக்கு வேணும் அப்படிங்கிற விரும்புறவங்க தாராளமா நம்மகிட்ட வந்து வாங்கலாம். இதுல வந்து உங்களுக்கு எடுத்தோம்னா 100 ml இருக்கும். இந்த பாத்தீங்களா 100 ml தாராளமா ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு உண்டான ஒரு விஷயமான. அதுல மொத்தம் 3 சைஸ் இருக்கு ஆக்சுவலா. சிறுசு மீடியம் பெருசுன்றது ஒரு 100 150 இது ஒரு 180 ml பிடிக்கிற மாதிரி ஒரு 3 சைஸ் இருக்கு ஆக்சுவலா. உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 250 ரூபா. இது வந்து 250 ரூபா. இப்போ பிறந்த குழந்தை 275, இது 300 ரூபா. மொத்தம் 3 சைஸ் இருக்கு. நம்பர் 3 நம்பர்னு சொல்லி இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஸ்கொயர்ல உள்ளது, நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆமா, உள்ள பிளேட் வச்சிருக்கோம். நம்ம நார்மலா வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து அந்த ஒரு வெஞ்சனம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ். இந்த பாருங்க, இது பிரைஸ் உங்களுக்கு ஓவல் ஷேப் இருக்கு, உங்களுக்கு ஸ்கொயர் இருக்கு. ரெண்டு பேட்டர்னுமே இருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். என்ன வெயிட், இது வந்து வெயிட் தான் கணக்குறோம். இது வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிலோ 650 ரூபா கிலோ ரேட். கிலோ 650. ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸா கொடுக்கணும், பெருசா இருக்கணும். ஆனா மொத்தத்துல ஒரே ஒரு விஷயம் வந்து ரேட் சீப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆளுக்கு இது வந்து நார்மலா கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ வந்து 400 ரூபாய் கிலோ ரேட். 400 ரூபாய் தான் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் வெயிட் வைங்கப்பா. அந்த கிலோ வந்து 400 ரூபாய். இப்போ லைவாவே வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நார்மலா வந்து 130 கிராம் வருது. உங்களுக்கு 130 கிராம் 130 கிராம் 400 கிராம்ன்றப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா 55 ரூபா தான் வரும் அந்த பீஸ். இந்த பீஸே 50 ரூபா 55 ரூபா தான் வரும். என்னடே சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு வந்து 400 ரூபான்றப்ப உங்களுக்கு வந்து 52 ரூபா 55 ரூபா தான் வரும்.
இதில் வந்து மொத்தம் ஒரு 3 சைஸ். அதை விட கொஞ்சம் வெயிட்டாக வேணும், நல்ல திக்னஸ் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. இந்த இதில் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இந்த ஃபுல்லாக டிசைனிங்லாம் போட்டிருக்கும். நல்ல பொருளை ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆமா, இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ வந்து 475 ரூபா. 475 சைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 230 கிராம் வரும். இந்த சைஸ் 2ஆம் நம்பர் பொறுத்தவரை 230 கிராம் வரும். இதே இதில் நீங்க லைட் வெயிட் முதல் ஒரு ஐட்டம் காமிச்சோம், அது பார்த்தோம் அப்படின்னா வெறும் 130 கிராம் ஆஃப் அண்ட் ஆஃப் வெயிட் தான் வரும். அதுல ஏன் அதுல காம்ப்ளிமெண்ட்ஸ் லைட் வெயிட்டா கேட்கறதுனால நம்ம அதை கொடுக்குறோம். வெயிட்டா வேணுங்க, நல்ல பொருளா, காசெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறப்ப வந்து 2ஆம் நம்பர் இது வாங்கிக்கலாம். இது 230 கிராம். இது அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்துட்டோம்னா 3ஆம் நம்பர் வந்து 280 கிராம் வரும். 280 கிராம் இந்த இருக்குல்ல பாத்தீங்களா, ஃபினிஷிங் 280 கிராம் சைடுல. இது மேலாப்ல மூடியில பொறுத்தவரை இந்த மாதிரி பூ போட்டு இருக்கும். இது ஒரு பாயிண்ட் ஆப்ல. இதுக்கு அடுத்து உங்களுக்கு எடுத்தோம் அப்படின்னா 280 கிராமுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 60 கிராம் கூட வரும். 340 கிராம், 340 350 கிராம் வரும். சம்பளம் நம்மகிட்ட இருக்கு. அது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஐட்டம் காமிச்சிருப்போம், அது நம்ம மேனுஃபேக்சரிங் ஐட்டம். இது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ப்ரெஸ்ஸிங் ஐட்டம். இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஓப்பனாக சொல்கிறாங்க, இது வந்து பியூர் சேலம் இந்த குவாலிட்டியில் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் கேட்டேன்ல சீக்கிரமா உடையுது, துருப்பிடிக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கான்செப்டே வராது. அதுக்காக நாங்க தயார் பண்றது வரமா அப்படின்னு கேட்காதீங்க. அதுவும் நல்லா இருக்கும் குவாலிட்டி. ஏன்னா அந்த கிரேடுல பொறுத்தவரை அடுத்த கிரேடு தான் போறோம் ஒழிய ரொம்ப லோ குவாலிட்டி நம்ம தயார் பண்றது இல்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேடு. இப்ப கோல்டுல பொறுத்தவரை 916 ஹால்மார்க் மாதிரி இந்த ஐட்டம். இந்த ஃபினிஷிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இப்ப நீங்க வாங்கினாலும் எத்தனை வருஷங்கனாலும் இதே ஃபினிஷிங் இந்த குவாலிட்டி இருக்கும். இதுல பொறுத்தவரை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஒரு 300 ml இருந்து இருக்கு. இது ப்ரெஸ்ஸிங் ஐட்டம். ஜாயிண்ட்லெஸ் எதுவுமே கிடையாது. இந்த பாருங்க பாத்தீங்களா, இந்த கம்ப்ளீட்டாவே ஜாயிண்ட் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கும். இது வந்து கிலோ ரேட்டு 500 ரூபாய். என்னடா அவங்க மட்டும் ரேட் கம்மியா சொன்னாங்களேன்றதை விட இந்த ப்ரெஸ்ஸிங் அந்த குவாலிட்டிக்காக தான் இந்த ரேட்டு. அதெல்லாம் மறுக்கல, எல்லா பர்பஸ்க்குமே ஆகிக்கிறேன். பெரும்பாலும் வந்து தண்ணி குடமா இருந்தாலும் தூக்கிட்டு சமைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா அழகா தூக்கி வச்சு நாட்டி கொண்டு போயிடறாங்க. நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பீஸ் வந்து 250 தான். பியூர் எஸ்எஸ் 250 ரூபா தான். இல்லை ஆக்சுவலா இதுல வந்து பெரும்பாலும் வந்து இதுதான் பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் இந்த தேங்காய் ரொம்ப ஒடுக்கமா இருந்தா தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் ஒன்றும் இல்லையா, அதனால இதுதான் ரெகுலரா வந்து ரொட்டேட்டிவா போயிட்டு இருக்கிற சைஸ். இது இதுல மொத்தம் 3 சைஸ் இருக்கு. 3 சைஸ் இருக்கு. இந்த இண்டக்ஷன் பேசிக் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, அதனால இது நல்லா இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். இது நம்ம நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 300 ml, ஒரு 1/2 லிட்டரு, ஒரு 3/4 லிட்டரு. இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் 3 சைஸ் இருக்கு. இந்த பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கிலோ வந்து 400 ரூபாய். இது வந்து 9 சைஸ் இருக்குது. பெரும்பாலும் நார்மலாக வடைச்சட்டிங்கிறது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க வீட்டில். பட் அதில் வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸ் கேஜியாக வேணும். இன்னைக்குள்ள நிறைய மெட்டீரியலில் கேட்குறாங்க, நல்ல திக்னஸ் கேஜி, நல்ல இதாக உழைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இது வந்து போடுறோம். இதில் வந்து லேயர் பொறுத்தவரை ஒரு 3 லேயர் இருக்கும். உங்களுக்கு இந்த குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு ஆமாம் 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 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல திக்னஸ் கேஜியில் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, அந்த ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து கிலோ ரேட்டு தான். நம்மளுக்கு வந்து கிலோ 650 ரூபா. கிலோ வந்து 650. இந்த ஐட்டத்தில் பொறுத்தவரை இங்கே அடி பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி மெட்டீரியல். இண்டக்ஷன் பேசிக்லேயும் வச்சுக்கலாம். நல்ல ஹெவியாக இருக்கும். நல்லா வேணும், அடி பிடிக்காது, அந்த மாதிரி உள்ள பர்பஸ்க்கு வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். சின்ன சைஸ்லேருந்து உங்களுக்கு 9 சைஸ் வரை இருக்குது. இந்த மாதிரி பாருங்க 9 சைஸ் இருக்குது இதில். அது இப்போ இந்த மாதிரி பர்பஸ் வந்து நீங்கள் தீபாவளி இந்த மாதிரி முறுக்கு இது மாதிரிலாம் சுட்டு வாங்கினோம்னா பலகாரம்லாம் சுடுறதுக்கு வாங்கலாம். அந்த பெரிய சைஸ் வேறு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த பாருங்க செட்டிநாடு பக்கம் அதிகமாக போகும். இது பொறுத்தவரை கோடு போட்டு நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஃபேன்சியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால. அதனால் இதில் வந்து மொத்தம் ஒரு 5 சைஸ் இருக்குது. சிறுசுலேருந்து பெருசு வரை 5 சைஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். கிலோ வந்து உங்களுக்கு வந்து 440 பிளேனு. சிடி பொறுத்தவரை உங்களுக்கு கோடு மாதிரி போட்டு உள்ளதுன்னா 10 ரூபாய் மட்டும் கிலோக்கு ரேட் எக்ஸ்ட்ரா. 450. சில பேர் பர்பஸ்க்கு வந்து கேட்ரிங் பர்பஸ்க்கு வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த மாதிரி மூடி போட்டு உள்ளது. மூடி மேலே சொருகு பொடி போட்டு இருக்கும். மொத்தத்தில் இது வந்து பெரிய சைஸ் வரை இருக்கும். இந்த இருக்கு கேட்ரிங் பர்பஸ்க்கு இது நிறைய பேர் விரும்புகிறாங்க இல்லையா. ஒரு சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு கொண்டு போகணுன்னா ஒரு நல்ல கெப்பாசிட்டி வேணும்ல, ஒரு 15 லிட்டரு வேணும், பிடிக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. வீட்டுக்குமே அரிசி மாவு அரைக்கிறது தாராளமாக. அதுபோக வந்து இந்த டோப்ஸ் இந்த மாதிரி வேணும்னாலும் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள்
இந்த மாதிரி வீட்டு பர்பஸுக்கு பால் காய்ச்சறதுக்கு வீட்டுல தாராளமா பண்ணிக்கலாம். நல்லது. இதுல எல்லா சைஸஸுமே இருக்கு. இதுலயே பொறுத்தவரை மொத்தம் உங்களுக்கு வந்து ஒரு 12 சைஸ் இருக்கு. ஓகே. மொத்தம் வந்து உங்களுக்கு ஒரு 12 சைஸ் இருக்கு. பானையிலே இது காப்பர். இது பானையிலே பொறுத்தவரை தேக்ஸா பொறுத்தவரை காப்பர் பாட்டின்னு சில பேர் கேட்கறாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்கு இது நல்லா இருக்கும். வேணும்னு விரும்புற ஆளுக்கு உங்களுக்கு இதுல ஒரு 3 சைஸ் இருக்கு. இதுலயே 3 சைஸஸ் இருக்கு. 20 ரூபா சைஸ் இல்லது. இதில் நடுவில் ஸ்பேஸ் இருக்கிறது. நம்ம வேணுங்கிறது பிரிண்ட் அவுட் வேணா பார்ட்டி கஸ்டமருக்கு வேணுங்கிறது பண்ணி கொடுத்துக்கலாம். நேம் போட்டு கொடுத்துக்கலாம். அது பெரும்பாலும் நடுவில் இந்த குவாலிட்டி இருக்காது. இப்போ நம்ம உங்களுக்கு வந்து சைஸ் வந்து 7 நம்பர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து 5.5 இன்ச்சிலேருந்து இருக்கு. 5.5 உங்களுக்கு வந்து 12 இன்ச்சு வரை இருக்கு. ஆமாம், இந்த இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாக எல்லாமே இருக்கு. இது வந்து சைஸ் இருக்கு. என்ன வெயிட்டுக்கு உண்டான காஸ்ட் தான். இந்த பக்கம் செட்டிநாடு பக்கம் வந்து இப்படி பேட்டர்ல தான் விரும்புவாங்க. இந்த பேட்டர்னும் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து கிலோ 425. ஆனால் குவாலிட்டி இருக்கும். சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரை இருக்கும். எல்லா சைஸஸும் இருக்கு. இது வந்து என்ன நார்மலா வந்து வளகாப்பு இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனுக்கு தாலி பறிக்க உள்ளது வாங்குறாங்க. சின்ன ஃபங்க்ஷனுக்கு வாங்குறாங்க. இதுல வந்து சைஸ் இருக்கு. 50 கிராம்ல இருந்து 130 கிராம் வரை இருக்கு. 3 சைஸஸ் இருக்கு. 50 கிராமே இருக்கு. இப்போ நீங்க இந்த சைஸ் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 60 கிராம் வரும் மொத்தத்துல. கிலோ வந்து 400 ரூபாய். இந்த அண்டா பொறுத்தவரை உங்களுக்கு எடுத்தோம்னா செட்டிநாடு பக்கம் போகிற மாதிரி நல்லா குவாலிட்டியா இருக்கும். தகடு நல்லா இருக்கும். கொஞ்சம் லோ குவாலிட்டி ஐட்டம்லாம் நம்மகிட்ட பண்றது இல்லை. ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் குவாலிட்டியா பண்றதுனால அந்த விருப்பமான அந்த தரமான பொருள் நம்மகிட்ட இருக்கும். இதை பொறுத்தவரை மொத்தம் உங்களுக்கு ஒரு 13 சைஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் இந்த பீஸ் இருக்கலே சின்ன பீஸ்லேருந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து 280 ரூபா கிலோ ரேட். 280. ஆமாம், 280 ரூபா ரேட்டு. இதில் சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக விரும்புகிறாங்க இல்லையா, கொஞ்சம் வித்தியாசமாக வேணும், கொஞ்சம் கோடுமா கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 10 ரூபா கூட 290 கிலோ ரேட்டு. அதாவது இந்த கோடு இந்த இதுக்கு உண்டானது. இந்த இது ரெண்டுமே சேர்த்து போறப்ப வந்து 290 கொடுக்கலாம். இது அப்ராக்ஸிமேட்டா எத்தனை கிலோல வரும்? ஏமா வெயிட் தானே, வெயிட் பாத்துக்கலாம். உண்டா நாட்டு பார்த்தா இப்போ டைரக்டாவே உங்களுக்கு வந்து வெயிட் போட்டு தராங்க. கால்குலேட் இப்போ 1 கிலோ 430 கிராம் வந்துட்டு இருக்குனே. இப்போ உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா வந்து உங்களுக்கு ஒரு 1.400 இந்த கால்குலேட் உங்களுக்கு வந்து ஒரு 1.420ன்னு வச்சுக்கங்களேன். ஆல்ரெடி அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 410 ரூபாய் 415. பெரிய அண்டாவே வந்து 400 ரூபாய் தான் வரும். அவ்வளவுதான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. அரிசி பருப்பெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. இப்போ இது வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி கொட்டி வைக்கிறதுக்குன்னு சரி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கும் சரி, நார்மலாக வீட்டு பர்பஸுக்குனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 12 நம்பர்லேருந்து சைஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த பார்த்தீங்களா, இது பெரிய சைஸ் வேறு இருக்கும். மூடின்னு எடுத்துட்டோம்னா அப்படி போட்டுக்கலாம். நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கும். இதில் மாட்டுங்க. செம்மையாக இருக்கு. இது எவ்வளோ கிலோ? இது வந்து உங்களுக்கு வந்து 250 தான் கிலோ ரேட்டு. 250. இது ஆக்சுவலாக வந்து பாம்பே ஐட்டம். பாம்பே ஐட்டம் 515 ரூபாய். உங்களுக்கு 2 கிலோ 60 கிராம்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து 515 ரூபாய் தான். மூடு மந்திரமான வேலை இல்லை. வெயிட் போட்டுட்டு அதுக்கு உண்டான காஸ்ட் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ வந்து நம்ம போட்டோ ஸ்டாண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஐட்டம் தான் அது. இது வந்து கம்ப்ளீட்டாவே வந்து உங்களுக்கு கோல்டு கலர்ல கோட்டிங்ல இருக்கும். பட் ஆக்சுவலா வந்து பித்தளை கிடையாது. அந்த கோட்டிங்ல இருக்கும். நல்ல ஃபினிஷிங் சில்வர் ஸ்டாண்ட். சில்வர்லயே வந்து கம்ப்ளீட்டா இந்த இது வந்து கம்ப்ளீட்டா வந்து கோல்டு கோட்டிங் மாதிரி பித்தளைல இருக்கும் கோட்டிங். ஆனா நல்லா இருக்கும். பூஜை ரூம்ல நீங்க வச்சுட்டு பார்த்தா நல்ல கோல்டிங் கலர்ல இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா சாதாரண ஒரு ஊதி மட்டும் வச்சு நேரத்தில் வச்சீங்கன்னா நல்லா மங்களகரமா நல்லா கோல்டு கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் எவ்வளவுனா? உங்களுக்கு வந்து இது வந்து கிலோ ரேட் தாங்க. கிலோ 800 ரூபாய். இது ஆக்சுவலா வெயிட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து கிலோ வந்து 800 ரூபாய். 350 கிராம் இருக்கு. ஆமா, 350 × 800 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 280. இது வந்து